தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறார் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டுள்ளதால் சிறுபான்மையினர் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி ஒரு இந்துத்துவா கட்சி, ஒரு மதவாத கட்சி. ஆகவே இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு மாற்றாக திமுகவுக்கே வாக்களிப்பார்கள் என்று திமுக எதிர்பார்த்தது. அதாவது மக்கள் விரோத ஆட்சியை திமுக நடத்தினாலும் கூட வேறு வழியில்லாமல் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் திமுகவுக்கே வாக்களிப்பார்கள் என்று திமுக மனப்பால் குடித்தது, கனவு கொண்டது. ஆனால் திமுகவின் கனவில் மண்ணை எள்ளி போடும் விதமாக விஜயுடைய வருகை வந்தது. தமிழக வெற்றி கழகத்தை நடிகர் விஜய் ஆரம்பித்தார். தற்பொழுது சிறுபான்மை வாக்குகளை குறிவைத்துள்ளார். நடிகர் விஜய் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். ஆகவே கிறிஸ்தவர்கள் நடிகர் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு திமுக எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை. அதே போன்று இஸ்லாமியர்களும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அரசு இதுவரை இஸ்லாமியர்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. 5 ஆண்டுகள் ஆகியும் கூட இஸ்லாமிய சிறை கைதிகள் 25 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் சிறை கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை. விசாரணை கைதிகளாகவே சிறையில் இருக்கிற சிறை கைதிகள், இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை. இன்னும் சிறையில் துன்பங்கள் அனுபவித்துக் கொண்டுதான் உள்ளார்கள். ஆகவே இஸ்லாமியர்கள் திமுகவின் மேல் கோபமாக உள்ளார்கள். இந்த முறை இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக கருத்து கணிப்புகள் சிறுபான்மை வாக்குகள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்துக்குத்தான் செல்லும் என்று எதிர்பார்க்கின்றது. ஆகவே திமுக சற்று அதிர்ச்சி அடைந்துள்ளது. என்னவென்று சொன்னால், பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டுள்ளதால் சிறுபான்மை வாக்குகளை தான் அறுவடை செய்யலாம் என்று கணித்தது. ஆனால் அவருடைய கணிப்பு பொய்யானது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் பிரிகிறது. இது திமுகவின் தோல்விக்கு வித்திடுகிறது. சிறுபான்மை வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்றால் கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு தோல்வி உண்டு. ஆகவே திமுக சற்று அதிர்ச்சி அடைந்துள்ளது. இந்த சிறுபான்மை வாக்குகளை மீண்டும் எவ்வாறு கவர்வது என்று ஆலோசித்து வருகிறது. இதற்காகவே நடிகர் விஜய் அவர்களை பாஜகவின் சி டீம் என்று வர்ணித்து வருகிறது.